Guten Abend, Reshma. ம் எங்கே டியூட்டியில் இருக்கீங்களா? சரி சரி ஓகே. டி நாயே ஓனுங். ஸோ நியூ ஹவுஸ். எங்கள் ஆலெக்ஸ் காரில் ஆலெக்ஸ் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ திங்ஸ் எந்தெந்த இடத்துல வைக்கணுன்றதுக்கான ப்ராக்டிஸிங்க. ஸோ டி நாயே ஓனுங். ஆலெக்ஸ் உன் காரில் ஹாபன் ஐன நாயே ஓனுங். இப்போ புது வீடு கிடச்சிச்சு. ஹோரன்சிங் கெஸ்ட்ரார் வாஸ் காம் டு ஹின். எது இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆலெக்ஸ்க்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாரு. கார்லாம் என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் இதை பண்ணும். ஸோ இது சொல்லும்போது ஓஹின். ஸோ எந்த இடத்துல நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது நான் என் கையில் இருக்கிறதோ ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல வைக்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணோன்னா அக்குசாட்டிவ். ஏன்னா மூமெண்ட் இருக்குது, ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து இங்கே வைக்கணும்னா ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இன்னு வரும் ப்ளஸ் அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். அக்குசாட்டிவ் கேஸில் என்ன வரும் மேஸ்குலினுக்கு டென். டென் மேஸ்குலினுக்கு தஸ் டி டி இப்படி தானே வரும். ஸோ மேஸ்குலினுக்கு டென்னு, நாய்ட்ரூமுக்கு தஸ், ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு டிடி. ஆமாம். இதுவே நாமினேட்டிவ்ல என்ன வரும் ஆக்சுவலி இங்கே வந்து டேரு இல்லைங்களா. டேரு தஸ் டிடி. ஸோ இது வந்து நாமினேட்டிவ். இது எப்போ யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டாக இருக்கும்போது இது யூஸ் பண்ணணும் நாமினேட்டிவ் கேஸு. இது வந்து அக்குசாட்டிவ் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம டேன்னு தஸ் டிடி இது யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இன்னு ஸ்லாப் ஜிம்மர். பெட்ரூமில் வைக்க போகிறேன், ஒர்க் ரூமில் வைக்க போகிறேன், ஹாலில் வைக்க போகிறேன், கிச்சனில் வைக்க போகிறேன் அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணணும், ப்ரிப்போசிஷனு இன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இன்னு ப்ளஸ் இந்த அக்குசாட்டிவ் இது யூஸ் பண்ணுவோம். டேன்னு தஸ் டிடி. இப்போ வந்து நான் வந்து ஃப்ளோர் ஹால்வேனா இந்த ஹால்வே பேசேஜ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஃப்ளோர். ஸோ இந்த ஹால்வே பேசேஜ் அப்படின்னும் போது நான் என்ன சொல்வேன், ஹால்வேல வைக்க போறேன்னா இன் டென் ஃப்ளூவர். டேர் ஃப்ளூவர் இல்லைங்களா. டேர் ஃப்ளூவர் அப்படின்னு சொல்லும்போது அக்குசாட்டிவ்ல என்னவா மாறும், டேன் ஃப்ளூவர். ஆமாம், அக்குசாட்டிவ்ல வெறும் மேஸ்குலின் மட்டும்தான் மாறும், மற்றது எதுவுமே மாறாது. இங்கே வந்து நாய்ட்ரூம்ல தஸ் இல்லைங்களா. இன்னு தஸ் ரெண்டுமே ஷார்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா, இன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து ரெண்டு இந்த யூஸ் பண்ணுவோமா. இந்த இங்கிலீஷ்ல இந்த யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ். ஓகேங்களா. ஸ்லாப் ஜிம்மர், ஓன் ஜிம்மர் எல்லாம் வர்றதுக்கு எல்லாமே இன்ஸ் சொல்லணும். நான் பெட்ரூமில் வைக்க போகிறேன்னா இன்ஸ் ஸ்லாப் ஜிம்மர், ஹாலில் வைக்க போகிறேன்னா இன்ஸ் ஓன் ஜிம்மர், ஒர்க்கிங் ரூமில் வைக்க போகிறேன்னா இன் ஆர்பைட் ஜிம்மர். ஆனால் கிச்சனில் வைக்க போகிறேன்னா இன் டி கியூஷே இப்படி தான் சொல்லணும். ஃப்ளோரில் வைக்க போகிறேன்னா இன் டென் ஃப்ளூவர் சொல்லணும். சரிங்களா. ஒரே நிமிஷம் இருங்க. అవును ఆమె పొద్దున్న టెస్ట్ అభినోకి అందుకని నేను పంపించేసాను. నేను పంపించిన దాంట్లో పేజ్ నెంబర్స్ అన్ని వేసిందండి. పేజ్ నెంబర్ అంటే కంప్యూటర్లో పేజ్ నెంబర్, ఆ షీట్లో కాదు. లేదు, వాళ్ళకి పోయినసారి అలా చెప్పినట్టుగా వాళ్ళు తప్పుగా తీశారు.
పేపర్ పోయినసారి పేపర్ నెంబర్ ద్వారా ఇచ్చాను నువ్వు మార్క్స్ రిలీజ్ చేయమన్నావు. ஓகே. ஸோ ஸ்லாஃப் ஜிம்மரில் இவங்க எங்கே வைக்க போகிறாங்கன்றதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். ஸோ டர் கம்ப்யூட்டர் வந்து காரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிச்சனில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இன்டி கியூஷர். ஸோ ஆலெக்ஸ் என்ன சொல்கிறாரு? ஹலோ 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 ஓகே. ஸோ இவர் எங்கே வைக்கணும்னு சொல்றாரு? ஆர்பைட் சிம்மர். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எழுதிக்கோங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு. ஓகே. ஸோ எங்க ஃபேன்ஸ் ஏர் எங்கே வைக்கணும்னு சொல்றாரு? ஃபேன்ஸ் ஏர்னா டிவி. கேட்கலையா? எங்க சொல்றாங்க? ஸ்லாப் சிம்மர். ஸ்லாப் சிம்மர் கார்ல வந்து ஸ்லாப் சிம்மர்ல வைக்கணும்ன்றாங்க. ஸோ இவர் எங்க சொல்றாரு? ஸோ இவர் என்ன சொல்றாரு? ஓகே. ஸோ டர் ஃபேன்சேயர் இவர் வந்து ஓன் சிம்மர்ல. ஸோ அடுத்தது வந்து லாம்பு. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? ஓன் சிம்மர்ல. இவர் என்ன சொல்றாரு? ஸ்லாப் சிம்மர்ல. அடுத்தது வந்து தஸ் ரெகால். ரெகால்னா ஷெல்ஃப். இவர் எங்க வைக்கணும்னு சொல்றாரு? ரெகால் ஃப்ளோர்ல வைக்க சொல்றாரு. இங்க ஃப்ளோர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? ரெகால் எங்க வரணும்னு? ஆர்பைட் சிம்மர். ஓகே. இவர் என்ன சொன்னாரு? ஃப்ளூவர்ல. ஹலோ எங்க లోపల ఉన్న పేజ్ నెంబర్ కదా వాళ్ళకి ప్రింట్ తీసి పనికిరాడు 10 పేజ్ నెంబర్ అర్థం చెప్పాను. అవును. ఓకే.
ஸோ இவங்க கூல் ஷ்ரங்க் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்க. கூல் ஷ்ரங்க்னா ஃப்ரிட்ஜு ஃப்ளோரில் வைக்கணும். ஃப்ளோரில் வைக்கணுன்றாங்க. ஸோ இவர் வந்து கியூஷியில் வைக்கணும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, கிச்சனில் தான் வரணும் கியூல் ஷ்ரங்க் அப்படின்றாரு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீ ஓஹின் ஸ்டெல்லன் விஆர் தி ஸ்டூல். ஸோ நம்ம இது சேர் எங்கே வைக்கலாம், இல்லை இது பெட் எங்கே வைக்கலாம், லேம்ப் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, இன்ஸ் பெட்ரூம்லனா இன்ஸ் ஸ்லாப் சிம்மர், லிவிங் ரூம்னா இன்ஸ் ஓன் சிம்மர், கிச்சன்னா இன்டி கியூஷர், ஒர்க்கிங் ரூம்னா இன்ஸ் ஆர்பைட் சிம்மர், ஃப்ளூவர்னா இன்டேன் ஃப்ளூவர். அப்புறமா பால்கன் அப்படின்னு தனியாக இருக்கு, இன்டேன் பால்கன். ஸோ இது கூட என்ன சொல்லுவாங்க, இன்டேன் பால்கன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சென்டென்ஸாக பண்ணணும்னா, கார்லா வில் டென் கம்ப்யூட்டர் இன் தி கியூஷே ஸ்டெல்லன். கார்லா வாண்ட்ஸ் டு கீப் த கம்ப்யூட்டர் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே என்ன சொல்லணும், ஆலெக்ஸுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும், அப்படியே சொல்லுங்க. ஆலெக்ஸ் வில் டென் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் in ஆல்ரைட் சிம்மர். ஹலோ, நிமிஷம் இருங்க. ஓகே, நாவல் தான். ఓకే 4 నుంచి దా 6 దానే చెప్పాను. 4 నుంచి దా. Okay, Alex will then computer in Arbeit symbol. அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நீங்க சொல்லணும். கார்லா வில் டேரன் இருக்கிறத வந்து டேனா மாற்றணும். இப்போ டேன் கம்ப்யூட்டர், டேன் ஃபேன்சேயர், டேன் கூல் ஷ்ரங்க் அப்படின்னு மாற்றணும். மற்றதெல்லாம் சேம், தஸ் ரெகால், டி லேம்ப், அது ஓகே. டேரன் இருக்கிறத மட்டும் டேன்னா மாற்றணும். சரிங்களா? இப்போ வந்து ஃபேன்சேயர் எங்கே வைக்கணும், காரில் எங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்க, அது சொல்லுங்க பார்க்கலாம். கார்லா வில் ம் 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 இது அப்படியே சொல்லணும். ஸ்லாவ்ஸெர்மர் ஸ்டெல்லன். ஸ்டெல்லன்னா டு கீப். டு கீப். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி அலெக்ஸ் எங்கே வைக்கணும்னு சொல்றாரு ஃபேன்சியர், சொல்லுங்க. சேம் அதே மாதிரி தான். என்னாச்சுமா?
என் வாய்ஸ் கேட்கலையா? சரி, அலெக்ஸ் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. ஆ ஆ den Fernseher. Alex will den Fernseher. ம் no. எங்க வைக்கணும்ன்றாரு? இன் Wohnzimmer stellen. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் எங்கே வைக்கிறோம்? ஸோ ich stelle, I keep the computer in the hall, living room அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்வேன்? ich stelle den Computer ins Arbeitszimmer. ஸோ அடுத்தது இது எங்க வைப்பீங்க? சோஃபா. சோஃபா எங்க வைப்பீங்க? Ich stelle das Sofa ins ins Wohnzimmer. ஸோ இந்த மாதிரி டர்ன்னு இருக்கிறது மட்டும்தான் நீங்க என்ன பண்றீங்க? டேன்னு மாத்தணும். ஸோ இது எங்க வைக்க போறீங்க? ரெகால் எங்க வைக்க போறீங்க? ஷெல்ஃபு. Ich stelle das Regal ins எங்க வைக்கலாம் ரெகால்? Arbeitszimmer வைக்கலாம். இல்ல கிச்சன்ல ஏதாவது ஷெல்ஃப் வேணும்னா in die Küche. கிச்சன்ல வைக்கணும்னா in die Küche. ஸோ das Bett எங்க வைக்க போறீங்க? Ich stelle das Bett ins Schlafzimmer. ஹர்ட் எங்க வைக்க போறீங்க? ஹர்ட்னா ஸ்டவ். Ich stelle den Herd in die Küche. Kitchen. In die Küche. Side dish எங்க வைக்க போறீங்க? Side dishனா ரைட்டிங் டேபிள். அது எப்படி சென்டென்ஸா சொல்லுங்க. Ich stelle ins Arbeitszimmer. வெரி அவ்வளவுதான். புரிஞ்சுதா இப்போ? So lesen Sie die Einladung, welche Informationen fehlen. So இதுல என்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லணும் இந்த இன்விடேஷன் படிச்சுட்டு. Hallo Freunde, das Wochenende kommt, die Sonne scheint und unsere Wohnung ist fertig. Wir feiern am Samstag in der Hansastraße 11. Hoffentlich habt ihr Zeit. Wir freuen uns schon. Carla und Alex. So, hello friends. Comma போட்டுட்டு small letterல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. The weekend is coming. Sun shining and our house is completed. So, we are celebrating on Saturday. In address கொடுத்துட்டாங்க Hansastraße 11A. Hope you have time. We are looking forward. Carla and Alex. So, இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வெரி குட். டாட்டும். ஸோ டேட்டை வந்து ஜெர்மன்ல என்ன சொல்லுவோம்? டாட்டும். டாட்டும் மிஸ் ஆகுது. அப்புறமா வேற என்ன மிஸ் ஆகுது?
சூப்பர். Oversight. டைம் மிஸ் ஆகுது. சோ இது ரெண்டுமே இப்ப சொல்லுவாங்க, நீங்க அதை மார்க் பண்ணணும். ஓகேவா? கண்டுபிடிச்சீங்களா? என்ன டேட், என்ன டைம்? 19. ஸோ 19 என்னது டைமா? டைம். ஸோ டேட் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன டேட்டு? ம். என்ன டேட்டு? தெரியலையா? டாட்டம் வந்து ரிட்டன் யூனி 3rd ஜூன். 3rd ஜூனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டன் யூனி. ஹலோ ஹலோ. ரிட்டன் யூனி சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, கேளுங்க. என்ன டைம்க்கு? 9 ஓகே சூப்பர். ఏమని పిండి తీసుకురా, పంపించేసాను. మంచి పిండి తీసుకురా, నన్న బాగానే లేదు. 9 இப்போ இந்த லெட்டருக்கான ஆன்சர் ரிப்ளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒன்று வந்து உங்களால் வர முடியும், இன்னொன்று உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 2 லெட்டருமே நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பணும். சரிங்களா? ஸோ உங்களால் வர முடியுன்றதுக்காக என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து யார் உங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க? கார்லா ஆலெக்ஸ் எழுதுறாங்க இல்லைங்களா? கேர்ள்ஸுக்கு எல்லாரும் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா லீபே வரும். பாய்ஸுக்கெல்லாம் லீபர். லீபே கார்லா, லீபர் ஆலெக்ஸ். இங்க கம்மா வந்ததுனால இங்க ஸ்மால் லெட்டர். ஒருவேளை இது நீங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா இது கேபிட்டல் லெட்டர்ல வரும். புரிஞ்சுதா? ஸோ இங்க வந்து ஸ்மால் லெட்டர் கம்மா வந்ததுனால ஃபீலன் டாங்க் ஃபார் டி ஐன்லாடும். ஸோ என்ன சொல்லலாம், நீங்க வந்து தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன் ஐன்லாடும். ஃபீலன் டாங்க் ஃபார் டி ஐன்லாடும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கணும். Vielen Dank for die Einladung. ஸோ Glückwunsch கங்க்ராச்சுலேட் பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்போ Glückwunsch சொல்லணும். Glückwunsch சொல்லிட்டு கமா போட்டுட்டு இங்கே ஸ்மால் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? Ich komme sehr gern, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ich freue mich auf die Feier, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் பார்ட்டிக்கு. ich freue mich auf Samstag, நான் சாட்டர்டேக்காக ரொம்ப எதிர்பார்க்குறேன், நான் கண்டிப்பா வரேன். சரி, இது மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ich komme sehr gern, Glückwunsch வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா கம்மா போட்டு இது இல்லைன்னா இது எழுதணும். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று. சரிங்களா? அப்புறம் கார்னிஷ் எட்வாஸ் மிட்பிரிங்கன், நான் ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இஷ் பிரிங்க ஐனன் கூக்கன் இல்லைன்னா சலாட், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஐனன் கூக்கன் மிட் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஐனன் சலாட் மிட், ஓகேவா அப்படின்னு கேட்கணும். கான் மைன ஃப்ரைண்டின், உங்களோட ஃப்ரெண்டு, ஒருவேளை ஃபீமேல் ஃப்ரெண்டாக இருந்தால் மைன ஃப்ரைண்டின், இல்லை மேலாக இருந்ததுன்னா மைன் ஃப்ரைண்ட் மிட் காமன், வரலாமா அவங்களும் வரலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம். கண் மைன ஃப்ரைண்டின், அப்படி இல்லைன்னா மைன் ஃப்ரைண்ட் மிட் காமன். ஃபீல இல்லைன்னா லீபர், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. இந்த ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று தான். க்ரூசன்னு சொல்லிட்டு உங்கள் சைன் போட்டு அனுப்பணும். சரிங்களா? அதுவே உங்களால வர முடியாதுன்றதுக்காக இந்த சைடு நீங்க எனக்கு 2 லெட்டருமே எழுதணும். ஆனா தனித்தனியா. So, lieber Carla, lieber Alice, vielen Dank für die Einladung. Ich kann leider nicht kommen. என்னால வர முடியாது. இல்லைன்னா es tut mir leid, aber ich kann nicht kommen. I am sorry, I cannot come சொல்லலாம். இல்லைன்னா ich habe leider keine Zeit, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்லணும். இங்க உங்களை வர முடியாது செய்ய முடியாதுன்னா கண்டிப்பா ரீசன் சொல்லணும். ich muss am Samstag arbeiten, எனக்கு வேலை இருக்கு, வேலைக்கு போகணும். இல்லை ich habe am Samstag eine Verabredung, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இல்லைன்னா ich gehe am Samstag Abend, ஸோ சாட்டர்டே ஈவினிங் எங்கேயாச்சும் போறீங்கன்னா அப்படி சொல்லணும். hoffentlich sehen wir uns bald, hope நம்ம சீக்கிரமா வேணா பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ண, ஃபீல் ஸ்பாஸ். ஃபீல இல்லை லீபர் க்ரூஸா அவங்க சைன் போட்டு. ஸோ 2 லெட்டருமே எனக்கு தேவை. 2 லெட்டரும் எனக்கு எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பணும். சரிங்களா? அனுப்புறீங்களா? ஓகே. இதில் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க வந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு எப்படி அட்ரஸ் பண்றீங்க, உங்க டேட் எழுதணும், மேலே டேட் எழுதணும், அதுக்கப்புறமா இப்படி ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்க்ஸ் உண்டு நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டா எழுதுங்கன்னு சொல்றேன் நான். சரிங்களா? ஸோ இது வேற எதுவும் டவுட்ஸ் இல்லையா? ஆலஸ் ஃபர்டிஷ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செலிப்ரேஷன், டி ஐன் வைன்ஸ் ஃபயர், ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி நடக்குது. ஸோ பிக்சரை பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன திங்ஸ் எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைச்சாங்க அங்கே வச்சிருக்காங்க. ஸோ கார்ல சொன்ன மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, பெட்ரூம்ல டிவி வச்சிருக்காங்க. இவர் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆர்பைட்ஸ் ஒர்க்கிங் ரூம்ல வச்சிருக்காங்க. ஸோ ஷ்ரங்க், கூல் ஷ்ரங்க் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஹால்வேல வச்சிருக்காங்க இல்லைங்களா? லேம்பை வந்து ஹால்லேயே இருக்கு. ஓகே. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் என்ன பண்ணா, இதை எடுத்து இங்க வைக்க போறேன்னு சொல்லும் போது இன் பிளஸ் அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். இங்க வந்து ஓ எங்க இருக்குன்னா இன் பிளஸ் டாட்டிவ் கேஸ். ஸோ அது வந்து எங்க எடுத்து வைக்க போறீங்கன்னும் போது அக்குசாட்டிவ் கேஸ், மூமெண்ட் இருந்தா அக்குசாட்டிவ் கேஸ். ஆனா இது வந்து சோஃபா வந்து லிவிங் ரூம்ல இருக்கு, ஸ்டவ் வந்து கிச்சன்ல இருக்கு, அந்த மாதிரி சொல்லு. ஒரு பொசிஷன்ல இருக்கு பாத்தீங்களா? இங்க ரவுண்ட் போட்டு ஒரு டாட் வச்சிருக்காங்க, ஒரு பொசிஷன்ல இருக்குன்னும் போது டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். டாட்டிவ்ல என்ன வரும்? மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு டெம், ரெண்டுத்துக்கும் டெம். ஃபெமினனுக்கு வந்து டெர், ப்ளூரலுக்கு வந்து டென்னு போட்டு இங்க அடுத்தது என்ன லெட்டர் வருதோ அங்க பக்கத்துல என் ஆட் பண்ணும்.
இது டாட்டிவ் கேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து வேர் இஸ் த ஷ்ரங்க், கபோர்டு எங்கே இருக்கு, கூல் ஷ்ரங்க் எங்கே இருக்குன்னா த ஷ்ரங்க் இஸ் டிம் ஃப்ளூவர் இன் டேம். டர்ன்னு இருக்கிறதெல்லாம் என்னவா மாறும், டெம்மா மாறும். இங்க வந்து டேர் மூமெண்ட் இருக்கிற இடத்துல டேர்ன்றது டேனா மாறுது, இங்க வந்து டேமா மாறுது. மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு ஒரே மாதிரி. இன்னு பிளஸ் டேம் வந்து ஷார்ட்டா இம். இம் ஃப்ளூவர், இம் பாட், இம் ஓன் ஜிம்மர், இம் ஆர்பைட் ஜிம்மர், இம் ஸ்லாப் ஜிம்மர், எல்லாத்துக்கும் இம் 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 தான் வரும். கிச்சனுக்கு மட்டும் இன் டர் கியூஷே வரும். Der held state. ஸ்டேட்னு சொல்லலாம். ஸ்டேட்னா கெப்ட், அங்க இருக்குன்னு சொல்றது. இல்லைன்னா இஸ்ட்னு கூட சொல்லலாம். இஸ்ன்னு கூட சொல்லலாம். இஸ்ட் கிச்சன்ல இருக்குன்னா இன் டர் கியூஷே, கிச்சன்ல இருக்கு. ஆமா, இங்க வந்து என்ன ஃபெமினினுக்கு என்ன இருக்கீங்க டாட்டிவ் கேஸ்ல? இது மேஸ்குலினா, இது மேஸ்குலின்மா, இது வந்து மேஸ்குலின். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு வந்து டெம் வரும் டாட்டிவ் கேஸ்ல. ஃபெமினினுக்கு வந்து டெர் வருது. ப்ளூரலுக்கு வந்து டேன் வருது. ஸோ நீங்க டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணாலே இப்படிதான் மாத்தணும். டாட்டிவ் கேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்றோம். ஆனா அக்குசாட்டிவ் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு இடத்துல வைக்க போறோம் அப்படின்றதுக்கு அக்குசாட்டிவ் கேஸ். சரிங்களா? இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ரவுண்ட் கொடுத்து ஒரு டாட் கொடுத்துருக்காங்களா? அப்பனா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருக்குன்னு. ஒரு இடத்துல இருக்குன்றதுக்கு இங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரோ மார்க் என்ன மூமெண்ட் இருக்கு அங்க. அப்போ இன்னு பிளஸ் அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. மூமெண்ட் எங்க இருந்தாலுமே இன்னு பிளஸ் அக்குசாட்டிவ். ஒரு இடத்துல இருக்குன்னும் போது இன்னு பிளஸ் டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். இப்போ ஃபெமினின் டி கியூஷேன்றது என்னவா மாறுது, இங்க டர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, டர் கியூஷே அப்படின்னு வருது. இன் ஆட் பண்ணிட்டு இன் டர் கியூஷே. சரிங்களா? இப்போ ஸ்டவ் கிச்சன்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். டர் ஹெட் ஸ்டேட் இல்லைன்னா இஸ்ட் இன் டர் கியூஷே. அதுவே வந்து சோஃபா லிவிங் ரூம்ல இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லணும், thus sofa ist im Wohnzimmer. இல்ல நான் சோஃபாவை அங்க வைக்க போறேன்னா ich stelle das Sofa ins Wohnzimmer. புரியுதா? இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? சோஃபா ஓன் ஜிம்மர்ல இருக்குன்னு சொல்லும்போது டாட்டிவ் கேஸ் இம் சொல்லியிருக்கேன், இம் ஓன் ஜிம்மர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இம்ல வந்து ரெண்டு கலந்து இருக்கு. ஒன்னு வந்து இன்னு, அதுக்கப்புறமா பிளஸ் டெம். ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்ன்றதுலயும் ரெண்டு இருக்கு, இன்னு பிளஸ் தஸ். அதனால ஷார்ட் ஃபார்ம் என்னது, இன்ஸ். புரியுதுங்களா? ஷார்ட் ஃபார்ம் புரியல, உங்களுக்கு தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா கூட இன் தஸ் ஓன் ஜிம்மர்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இங்க வந்து இன் டேம், இம்முக்கு பதிலா இன் டேம் கூட சொல்லிட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க எப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க.
சோஃபா வந்து லிவிங் ரூம்ல இருக்குன்னா இம் ஓன் ஜிம்மர். நான் எடுத்து வைக்க போறேன்னா இன்ஸ் ஓன் ஜிம்மர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியாது போக போக. இப்போ நான் இந்த லெசன்ல எடுத்த கிராமர் வந்து அடுத்த 2 லெசன் கழிச்சு கூட உங்களுக்கு புரியும். புரியுதா? அதனால இந்த இடத்துல புரியலன்னா இங்கே ஸ்டக் ஆயிட்டு உட்காராதீங்க, அப்படியே மூவ் ஃபார்வர்ட். உங்களுக்கு அடுத்த லெசன்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நீங்க இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாமினாட்டிவ்க்கு என்னென்ன ஆர்டிக்கல் வருது, அக்குசாட்டிவ்க்கு என்னென்ன ஆர்டிக்கல் வருது, டாட்டிவ்க்கு என்னென்ன ஆர்டிக்கல் வருது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நீங்க போட முடியும். சரிங்களா? சொல்லுமா. ஆமா, ஃபெமினின் தானே கியூஷன். ஆமா, அது ஏன் ஃபெமினின்ல போட்டிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் கேட்க முடியாதுன்னா அது அவங்க போட்டிருக்காங்க. சரியா? ஸோ டேர் ஃப்ளூவர், தஸ் பாடு, டி கியூஷே, கிச்சன் எல்லாம் ஒருவேளை நம்ம எல்லாம் கிச்சன்ல இருக்கிறதுனால அதுவும் ஃபெமினினா மாத்திட்டாங்களோ என்னமோ. சரிங்களா? ஆனா நீங்க இப்படிதான் படிச்சுக்கணும். கிச்சன்னா டி கியூஷே, பாத்ரூம்னா தஸ் பாடு, ஃப்ளூவர்னா டெர் ஃப்ளூவர். ஆமா ஆமா, அதுல ஈ வருது இல்ல. ம். ஸோ அது கெஸ் பண்ணலாம் நம்ம. இப்படி வந்தா இந்த ஸ்பெல்லிங்ல வந்தா. ஆனா எல்லாமே 100% எல்லாம் கிடையாது. 100%ஆ உங்களுக்கு தெரியணும்னா டி கியூஷேன்னு படிச்சுக்கணும். ம். ஸோ டி கியூஷன்றது அக்குசாட்டிவ்ல எப்படி மாறுது, டாட்டிவ்ல எப்படி மாறுதுன்னு தான் கத்துக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது என்னன்னா எக்ஸாக்டா எங்க இருக்கு. இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அன்னுன்னா இப்போ ஆன் த வால், இந்த செவருல மாட்டி வச்சிருப்போம் பிக்சரு, போட்டோ இல்ல கேலண்டர், இதெல்லாம் மாட்டி வச்சிருப்போம் இல்ல, கிளாக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வால்ல மாட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம கேக்குதா நான் பேசுறது? ஸோ அதுக்கு அந்த வேர்டுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அன் யூஸ் பண்ணும். அன்னுன்னா ஆன். சரிங்களா? இது ஆஃப்னாலும் ஆன். ஆனா இது வந்து எங்கன்னா டேபிள் மேல இல்ல சோஃபா மேல இல்ல ஃப்ரிட்ஜ் மேல டிவி மேல அப்படின்னு சொல்லும் போது ஆஃப் யூஸ் பண்ணும். ஹிண்டர்னா பிஹைண்ட், பின்னாடி, பேக் சைடு. இன்னுனா இன்சைடு. நெய்பர்னா நியர் இல்ல நெக்ஸ்ட். ஊபர்னா அபோவ். உண்டர்னா பிலோ. ஃபார்னா இன் ஃப்ரண்ட், நமக்கு முன்னாடி. ஸ்விஷன்னா இன் பிட்வீன். சரிங்களா? ம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்கு? இப்போ இது எங்க இருக்கு? சோஃபா எங்க இருக்கு? ஓன் சிம்மர்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, மேட் கீழே மேட் இருக்கு இல்லைங்களா? அது எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. டெபிஷ் இஸ் டிம் ஓன் சிம்மர், லிவிங் ரூம்ல இருக்கு. அண்டர் த சோஃபா, உண்டர் டெம் சோஃபா. பிலோ, பிலோ த சோஃபா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது டிவி எங்க இருக்கு? ஆ ஊபர். ஊபர். ஊபர் வராது. ஆன் த டேபிள் தானே, டேபிள் மேல தானே இருக்கு. ஸோ முதல்ல அந்த அது எங்க இருக்குன்னு சொல்லணும். Der Fernseher ist im
Schlafzimmer, Schlafzimmer of dem Tisch, டேபிள் மேல இருக்கு. பாத்தீங்களா? டிவி பெட்ரூம்ல இருக்கு, டேபிள் மேல இருக்கு. சோ இங்க டாக் எங்க இருக்கு? சோஃபாக்கும் டேபிளுக்கு நடுவுல இருக்கு. zwischen யூஸ் பண்ணு. Der Hund liegtனா லைஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இஸ்ட்னே சொல்லலாம். விடுங்க, எதுக்கு கன்ஃபியூஸ் பண்றது. இஸ்ட் இம் Wohnzimmer, லிவிங் ரூம்ல தானே இருக்கு. அப்புறம் எங்க இருக்கு? zwischen zwischen dem Sofa und dem Tisch. புரியுதுங்களா? லிவிங் ரூம்ல இருக்கு, ஹால்ல இருக்கு. இன் பிட்வீன் த சோஃபா அண்ட் த டேபிள். ஆமா. சரி, நீங்க ஒவ்வொன்றும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை பார்த்துட்டு. சரிங்களா? ஓகே ஓகே, சூஸ். நாளைக்கு பார்க்கலாம்.